வணக்கம். ஜபைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டு குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது அதிமுக பாஜக கூட்டணி இல்லைன்னு சொல்லி போட்டு இன்னைக்கு 6-7 மாதம் ஆச்சு ஆரம்பிச்சு எடப்பாடி வரையில எடப்பாடி பிரிவு இருந்தாலும் மக்கள் நம்பாம தானே இருந்துட்டு இருக்காங்க. நாங்களும் அது சம்மந்தம் எத்தனையோ வீடியோ போட்டோம். சில நேரங்களில் வந்து நம்பிக்கையா இருக்கு, சில நேரம் நம்ப முடியாம இருக்கு. இப்ப பாருங்க, சமீபத்தில் SDPI அந்த இஸ்லாமிய அமைப்பு கூட எடப்பாடி தலைமையில ஒரு கூட்டத்தை போட்டாங்க. மிகப்பெரிய ஒரு மாநாடு மாதிரி கூட்டத்தை போட்டாங்க மதுரையில. இப்படி எல்லாமே போயிட்டு இருந்தாலுமே கூட இன்னையும் வந்து பல இஸ்லாமிய நண்பர்கள் வந்து குறிப்பா சிறுபான்மை பிரிவுல கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், மற்ற இருக்கக்கூடிய சமயத்தில் குறிப்பாக இஸ்லாமியர்கள் வந்து இன்னும் நம்பாமத்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. திருவாரூர், நன்னிலம், வலங்கைமான் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியரோட சதவீதம் ரொம்ப அதிகம். அங்கு வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னால மிக பரபரப்பான ஒரு போஸ்டர் எடப்பாடிக்கு எதிராக அவருடைய சிறுபான்மை ஓட்டு எங்களுக்கு தேவை அப்படிங்கிற விஷயத்துக்கு எந்த அளவுக்கு அவர்கள் ஒரு மறைமுகமாக பாஜகவோட கூட்டணியா இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டும் வண்ணமாக எவ்வளவு சொன்னாலும் அது நம்ப முடியாத ஒரு சூழல் தான் இன்னைக்கு வந்து குறிப்பாக இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப பகிரங்கமான உண்மையாக இருக்கு. அந்த போஸ்டர் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு ஒரு தலைப்பை போட்டாங்க. எங்க திருவாரூர், நன்னிலம், வலங்கைமான் ஃபுல்லா பயங்கரமான போஸ்டர் கலாச்சாரம். 2 நாளைக்கு முன்னாடி கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு போஸ்டர் போட்டு பாஜகவை எதிர்ப்பதை போல் உள்ள கட்சிகளுக்கு முன்னுரிமை அப்படின்னு போட்டு கட்சியில வந்து ஒரு ஆள் 2 ஆள் இல்லை 10 பேர் இருந்தா கூட போதும் அப்படி 2வது பாயிண்ட் போயிட்டு, அதே நேரத்தில் சுயமரியாதை, சூடு சொரணை இருக்கக்கூடாது, அப்படி உள்ளவங்க வாங்கிட்டார். அதே நேரத்தில் நாங்கள் தான் அதிமுக என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். அதிமுக சார்பாக போடப்பட்ட ஒரு போஸ்டர் மாதிரி போட்டுட்டு அதற்கு எதிர்ப்பான ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவினர் வந்து போட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அலப்பறையை பண்ணி விட்டாங்க. இதை பார்க்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் சிறுபான்மை மக்கள் எவ்வாறு குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிமுக நம்புவார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு உண்மை இருக்கு இல்லையா? ஆமா, உண்மையிலே வந்து எந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுடைய ஓட்டு அதிமுக குறிப்பாக எடப்பாடி அணிக்கு விழு அப்படிங்கிறது ரொம்ப யோசிக்கக்கூடிய விஷயம். OPS பொறுத்த வரைக்கும் ஓப்பனா சொல்லிட்டார், நாங்க பாஜக அடுத்த பிரதமர் மோடி. டிடிவி சொல்லிட்டார், ஒன்று தேனியில் நிற்க போறார் இல்லை தஞ்சாவூர் நிற்க போறார். ஆமா, தேனிங்கிறது கன்ஃபார்மா தெரியுது டிடிவி தினகரன். மற்றபடி சசிகலா பொறுத்த வரைக்கும் எந்த பக்கம் ஆதரவு அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி 4 பிரிவாக இருந்தாலுமே கூட ஆனால் எடப்பாடி பிரிவை மட்டும் இன்று வரை சந்தேகமாகவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. அடுத்து இன்னொரு விஷயம், திண்டுக்கல்ல வந்து 2 நாளைக்கு முன்னாடி நடந்த அமமுக டிடிவி தினகரன் தலைமை நடந்த ஒரு செயற்குழு உறுப்பினர்கள், மற்றபடி செயல் வீரர்கள் கூட்டம், இந்த பொறுப்பாளர், தொகுதி பொறுப்பாளர் பாருங்க, அது சம்பந்தமான ஒரு கூட்டம் நடந்தது. அதுல வந்து சும்மா எடப்பாடி வந்து பயங்கரமா துரோகி அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட அடுக்களா டிடிவி தினகரன் பேசியிருப்பது இன்னைக்கு ரொம்ப வைரலா போயிட்டு. ஏதோ ஒரு தடவை துரோகின்னு சொன்னா போதும், அப்படி இல்லை, பக்கமா 5-6 தடவை அவர் துரோகி அப்படிங்கிற மாதிரி பட்டியலிட்டு பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அந்த கூட்டத்துல டிடிவி தினகரன் பேசியிருக்கார், எடப்பாடி ஒரு துரோகி அப்படின்னு ஒரு பட்டியலே போடுறார். முதலமைச்சர் ஆக்கியவருக்கு அவர் துரோகம் செய்தார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது வந்து சசிகலா தவழ்ந்து வந்து அவர் முதலமைச்சரானார் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கும் உண்டு. அந்த வீடியோ இன்னைக்கும் வைரலா பல பேர் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. முதலமைச்சரானவருக்கு அவர் துரோகம் செய்தார், அதாவது சசிகலாவுக்கு அவர் துரோகம் செய்ய எடப்பாடி. அடுத்த ஆட்சி பாதுகாத்தவருக்கும் எடப்பாடி துரோகம் செய்தார். அடுத்தது பாயிண்ட்.
ஆட்சியை பாதுகாத்தவர் அப்படின்னா ஓபிஎஸ். அவரோட ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னால பேசியிருந்தார். நம்ம குறிப்பிட்ட சில தர்ம சங்கடமான நிலை வந்தது. பாஜகவின் வெளிப்பாடு நான் போய் அதை தூக்கி நிறுத்ததுனால தான் எடப்பாடி 4.5 வருஷம் ஆட்சியில் இருந்தேன். இல்லாட்டி அவர் என்னைக்கோ போயிருப்பாரு. என்றுமே எப்பொழுதோ அதிமுக ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஓபிஎஸ் பேசினார். அப்ப ஆட்சியை பாதுகாத்தவர் அப்படின்னா ஓபிஎஸ் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் செய்தார். தமிழ்நாட்டு மக்களுக்கும் பலவிதமா, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு இந்த சிஏஏ ஆதரவு, மற்றபடி முத்தலாக் சட்ட ஆதரவு, மற்றபடி காஷ்மீர் பிரச்சனை 370க்கு பாஜகவுக்கு ஆதரவு, அப்புறம் மற்ற சமூகத்தின் சார்பாக பார்க்கக்கூடிய நீட் தேர்வுக்கு ஆதரவு, தேசிய கொள்கைக்கு ஆதரவு, இப்படி பாஜக ஏகப்பட்ட வகையில் ஆதரவு கொடுத்தார். அந்த வகையில் டோட்டலா தமிழக மக்களுக்கு அவர் துரோகம் செய்த எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் துரோகம் என்ற ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தியை அவர் அழித்து விடும் சொல்லி போட்டு ரொம்ப காட்டமாக பேசிட்டு திண்டுக்கல்ல 2 நாளைக்கு முன்னாடி பேசுறது இன்னைக்கு ரொம்ப வைரலாகும். எடப்பாடி எந்த அளவுக்கு ஒரு துரோகி பட்டியல அடுக்க முடியும் வரிசையா அப்படிங்கிறதையும் அவர் பேசியிருக்குது. உண்மையிலே ரொம்ப மனசுக்கு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு சமாச்சாரம், அதாவது அதிமுக சம்மந்தப்பட்டதுல ஒரு 4-5 குழுவா பிரிச்சுட்டாங்க. விளம்பர குழு, மற்றபடி கூட்டணி சம்மந்தப்பட்ட யார் வர்றாங்க அவங்கள அழைப்பதற்காக ஒரு குழு, அப்புறம் தேர்தல் அறிக்கை சம்பந்தப்பட்ட தயாரிப்பதற்காக ஒரு குழு எடப்பாடி போட்டார். அவங்க ஒரு 9 மண்டலத்துக்கு தமிழக அளவுக்கு சுற்றுப்பயணம் செய்ய போறாங்க. சுற்றுப்பயணம் செஞ்சு தமிழக மக்களுடைய ஒரு கருத்தை கேட்டு, அங்கங்கே இருக்கக்கூடிய நிர்வாகியோட கருத்தை கேட்டு, எந்த அளவுக்கு எப்படிலாம் தேர்தல் அறிக்கையை நம்ம ஜாயின் பண்ணணும், மக்களுக்கு பேசுறது இல்லையா, நாங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்றால் நாங்கள் காட்டக்கூடிய ஆள் தான் பிரதம வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, அவர் மூலமாக நாங்கள் தமிழ்நாட்டுக்கு இப்படியெல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம், தமிழகத்தை முன்னேற்றம் சொல்லிவிட்டு பல பாயிண்ட்ஸ் ரெடி பண்ண இல்லையா. அதுக்காக பொன்னையன், மற்றபடி நத்தம் சீனிவாசன், இது நத்தம் விஸ்வநாதன், ஜெயக்குமார் அவங்களுடைய ஒரு தலைமை, மற்றபடி அதுல இன்னும் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து 9 மண்டலங்களுக்கு பயணம் போக போறாங்க. பயணம் போய் அங்கிருந்து என்ன பொசிஷன் பார்த்து மக்கள்கிட்ட கருத்துக்களை கேட்டு தேர்தல் அறிக்கையாக வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்னு ரெடி பண்றதுக்காக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போறாங்க. அதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அதாவது தன்னுடைய கருத்துக்களை எப்படிலாம் கடிதமாக சொன்னால் ரொம்ப நன்றாக இருக்குன்னு சொல்லி போட்டு ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் மற்ற அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் முடியாவிட்டால் இமெயில் பண்ணுங்க, யாராக இருந்தாலும் சரி அதிமுக தான் அப்படின்னு அவங்க தான் தங்களுடைய கருத்தை பதிவு ஒண்ணு அப்படின்னு இல்லாம அதிமுக அந்த .com போனோம்னா அதுல எங்களுடைய email.com அந்த கான்செப்ட் போய் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு சொல்லுங்கன்னு கொஞ்சம் தாராளமயமாக தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க இன்னைக்கு. அதன் அடிப்படையில் மக்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பவர் அதிமுக பல தேர்தல் அறிக்கை அறிவுரை சொல்லலாம். அது ரொம்ப முக்கியமானது நீட் தேர்வு கட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு அறிவுரை சொல்லுங்க. அடுத்து இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் பாஜக நிறைய பண்ணிட்டு இருக்கு. அதனால 2024 2026 ரெண்டுலையுமே பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் அடுத்தது இருக்கு இல்லையா, 2031 சட்டமன்ற தேர்தல் இருக்கு, அடுத்து 2029 சட்டமன்ற தேர்தலாம் இருக்கு. அப்பெல்லாம் அப்பயும் நீங்க கன்ஃபார்மா பாஜகவோட கூட்டணி இல்லை என்பதை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லுங்க. அதே தேசிய கொள்கை, தேசிய கல்விக் கொள்கையை இதை கொண்டு அந்த கல்விங்கிற கான்செப்டை தன்னுடைய நிலைப்பாட்டை இன்னைக்கு பாஜக கொண்டு வந்துருச்சு. அதனால அது கூடாதுங்கிற மாதிரி உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லுங்க. அதே நேரத்தில் பாஜகவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு பல வார்த்தைகளை அதில் பதிவிடுங்க. இன்னும் ஏகப்பட்டது இருக்கு. ஆமா, அதெல்லாம் .comல போடுங்க. அவங்களுடைய அதிமுக .com மற்றபடி இமெயிலில் போட்டு அவர்களுக்கு தெரியப்படுத்துறீங்க அப்படின்னா மற்ற அதை கூட அவங்க தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு மக்களுக்கு அவங்க
அது சம்பந்தமாகவும் தன்னுடைய ஓட்டை சேகரிக்க வாய்ப்பு. எப்படியோ அந்த கருத்துக்குள்ள அவர்களை நம்ம செயல்பட வைத்தோமே, அந்த கருத்துக்கு அவர்களுக்கு நம்ம தலையாட்ட வைத்தாலே போதும். உண்மையிலே அது கூட மிகப்பெரிய ஒரு பாதி வெற்றியாகத்தான் நாம் கருத முடியும். ஆமாம், மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.